ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் லேர்ன் டெய்லி. ஸோ எப்பயும் போல் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துட்டோம். கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ், அதாவது சம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதில் செகண்ட் வீடியோ போட போகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் 2023 விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்குரியது. ஸோ இதுலையுமே 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்லேயுமே உங்களுக்கு வந்து சம் இருக்குது. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒவ்வொரு சம்மாவும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 12, check the equation v equal to u plus at is dimensionally correct or not. So இந்த equation already நீங்க பார்த்திருப்பீங்க, v equal to u plus at. So dimensional analysis யூஸ் பண்ண the principle of homogeneity பார்த்திருப்பீங்க. So இதுல v and u ரெண்டுமே velocity தான். So dimension சேமா தான் இருக்க போது. a acceleration, t time taken. ஸோ சில நேரம் வந்து ஸ்டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி செய்யணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ரெண்டையுமே சேர்த்து எழுதிங்க, ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ஃபார்முலா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு போட்டுக்கலாமா? பை டைம் டேக்கன் டி, எக்ஸ் எஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். அப்போ இதோட டைமென்ஷன் என்ன வரும் உங்களுக்கு? வியோட டைமென்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல், டைமுக்கு டி. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்துச்சுன்னா என்ன வரும்? எல் t power minus 1. ஸோ இதுதான் உங்களுடைய v and u ரெண்டுக்கும் குறிய டைமென்ஷன், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. a உடைய வேல்யூ வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அப்போ அதோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? எல் டி பவர் மைனஸ் 1 பை டி. கீழே உள்ள டி மேலே வந்து மைனஸ்ல வரும். இப்போ எல் டி பவர் மைனஸ் 2. ஸோ இப்போ ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல் டி பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எல் t power minus 1 plus a உடைய வேல்யூ l t power minus 2 into t. t க்கு ஒரு t போடுவீங்க கேப்ஸ்ல. பவர்ல minus 2 plus 1 minus 1. அப்ப இங்க என்ன கிடைச்சிருக்கும்? l t power minus 1 plus l t power minus 1. ஸோ ரெண்டு சைடு இருக்க டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ இதை ஆட் பண்ணி முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ அதோடைய அந்த டைமென்ஷன் சேமாக இருக்கான்னு பார்த்தாச்சு. ஸோ இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் கிவன் அஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5i, கொஸ்டின் எழுதிடட்டா? ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5i கேப் பிளஸ் 7j கேப் மைனஸ் 4k கேப். அதே மாதிரி b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 6i cap plus 3j cap plus 2k cap. இப்படி இருந்துச்சு அப்படின்னா then find b vector minus a vector. b minus a கண்டுபிடிங்க. அப்போ b ல இருந்து a வை சப்ட்ராக்ட் பண்ணணும், மாற்றி போடக்கூடாது. அப்போ என்ன வரும்? 6 minus 5i cap plus 3 minus 7j cap plus 2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடுவோம், மைனஸ் ஆஃப் மைனஸ் 4k கேப். ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 minus 5 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ i கேப், நெக்ஸ்ட் 3 minus 7 minus 4j கேப். அப்போ மைனஸ் இது மைனஸ் பிளஸ், அப்போ 2 plus 4 6k கேப். இதுதான் உங்களுடைய b minus a உடைய ஆன்சர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, an iron ball is falling from a height of 10 meters. Find the time taken by the iron ball to reach the ground. ஓகேவா? ஸோ ஒரு அயன் பால் இருக்கு, இதுதான் உங்களுடைய கிரவுண்டுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, கிரவுண்ட்ல இருந்து 10 meters ஹைட்ல இருந்து ட்ராப் ஆகுது. ஸோ இந்த 10 meters வந்து ஹைட்டு, இது உங்களுடைய அயன் பால். ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? Find the time taken by the iron ball to reach the ground. ஸோ 10 meter ஹைட்லேருந்து இப்போ அந்த பாலை நான் போடுறேன், போடும்போது கிரவுண்டுக்கு வரும்போது எவ்வளோ நேரத்தில் அது வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கிவன் என்னது? h equal to 10 meter. இனிஷியலாக அவங்களுடைய வெலாசிட்டி u வேல்யூ என்ன? 0, ஓகேவா? ஸோ இதில் நமக்கு ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க? டைம் பீரியட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சில நேரம் அதில் வெலாசிட்டி வேல்யூ, ஃபைனல் வெலாசிட்டி வேல்யூ எவ்வளோன்னு கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சம்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் டைரக்ட் ஃபார்முலாவும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது?
ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் 3 ஃபார்முலா இருக்குல்ல, v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as, sன்றது பதிலாக h அரேஞ்ச் பண்ணி போட்டலாம், யூக்கு பதிலாக 0 போட்டலாம். இப்போ என்ன வரும், v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh. ஏன்னா மேலே வந்து ட்ராப் ஆகும்போது ஆக்சலரேஷனுடைய வேல்யூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ v வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் 2gh. இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு v உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே இது tக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் பீரியடுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது, s ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர். இதில் இந்த டேர்ம் பதில் 0 போட்டுருவோம், ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி u வேல்யூ என்ன 0. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, s ஈக்குவல் டு half aக்கு பதில் g போடுவோம், t ஸ்கொயர் டைம் பீரியட்க்கு நமக்கு t தான் வேணும், s க்கு பதில் h நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், t ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h பை g. அப்போ t ஈக்குவல் டு ரூட் 2h பை g. ஸோ அப்போ h வேல்யூ என்ன நமக்கு இங்கே 10 மீட்டர் ஹைட்லேருந்து ட்ராப் ஆகுது, g வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 10 நம்ம போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ தப்பு இல்லை. அப்போ ஆன்சர் ரூட் 2. அப்போ 1.414 ரூட் 2 உடைய வேல்யூ செகண்ட்ஸ். ஸோ அப்போ 1.414 செகண்ட்ஸில் 10 மீட்டர் ஹைட்லேருந்து ஒரு அயன் பாலை நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே கீழே வந்து விழுந்துடும். ரீச் பண்ணும்போது இவ்வளோ டியூரேஷன் இருக்கும். இப்போ வெலாசிட்டி வேல்யூ அப்போ அங்கே என்னவா இருக்கும், v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. 2 இன்ட்டு g வேல்யூ எவ்வளோ 10, h வேல்யூ எவ்வளோ 10. அப்போ ரூட் ஆஃப் 200. ஸோ அப்போ இது 100 ரூட்ல எடுத்தோம்னா 10 கிடைக்கும். ரூட் 2 உடைய வேல்யூ என்னது 1.414 இன்ட்டு 10 இருக்கும். ஸோ அப்போ என்ன வந்திருக்கும் நமக்கு 14.14 மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்ற வெலாசிட்டியில் அது ட்ராப் ஆகுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த கொஸ்டின். இதெல்லாம் 2 மார்க்கில் இருக்க கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொஸ்டின் இருக்கு, show that v equal to r omega in case of circular motion. circular motionல இருக்கும்போது இது வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. circular motionனா நமக்கு ஆல்ரெடி தெரியும், பார்ட்டிகிள் வந்து சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணும். ஸோ இதில் வெலாசிட்டி அதாவது ஸ்பீடு வேல்யூ வந்து மேக்னிடியூட் தான், வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் ஸ்பீடு, அது கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். பட் வெலாசிட்டிங்கிறது டைரக்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ டைரக்ஷன் வந்து சர்க்குலர் மோஷனில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வெலாசிட்டி சேஞ்சஸ் பட் ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் சர்க்குலர் மோஷன். ஓகேவா? ஸோ அப்போ இது ரேடியஸ், ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகுது, அந்த ஆங்கிள் எவ்வளோ தீட்டா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ எஸ்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், ஆர் தீட்டாக்கு ஈக்குவல். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு தீட்டா. இதை நீங்கள் வெக்டார் நோட்டேஷன் எழுதும்போது எஸ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் தீட்டா வெக்டார்னு போடுவீங்க. ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஎஸ் வெக்டார் பை டிடி ஈக்குவல் டு ஆர்ன்றது கான்ஸ்டன்ட் இன்ட்டு டி தீட்டா பை டிடின்னு சொல்லி போடுவீங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அது வெலாசிட்டி. அதே மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ v வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் ஒமேகா வெக்டார். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், a train was moving at a rate of 54 km/h. When brakes were applied, it comes to rest within a distance of 225 meters. Calculate the retardation produced in the train. So என்ன கொடுத்துருக்காங்க, அதோட இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தாச்சு ட்ரெயினுக்கு, u ஈக்குவல் டு 54 km/h. அப்போ மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா 54 இன்ட்டு 1000 மீட்டர் பெர் ஹவர்ன்றதை நம்ம பிரிக்கும் போது 60 minutes and 60 seconds பிரிப்போம். ஸோ 60 இன்ட்டு 60 seconds. மேலே பவரில் -1 இருக்குனால டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு, இதை வந்து 9 times கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் திரும்ப அகைன் 2 times 3 times, இதை என்னையும் 5 times கேன்சல் பண்ணலாம். 5 3s are 15. ஸோ 15 மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்றது இனிஷியல் வெலாசிட்டி u.
நெக்ஸ்ட் என்னது, உங்களுடைய ட்ரெயின் வந்து பிரேக் அப்ளை பண்ணி ரெஸ்ட்டுக்கு வருது. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வருது, 225 meters. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்னது, 225 meters. ஃபைனல் வெலாசிட்டி என்ன, வியோடைய வேல்யூ 0ன்னு சொல்லி மாறிடுது. அதில் கிரியேட் ஆக ரீட்டார்டேஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ணணும். நமக்கு இப்போ என்னென்ன தெரியும், வி யூ ஏ கால்குலேட் பண்ணணும், எஸ். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as, அது யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா இதுதான் யூஸ் பண்ண போகிறோம், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. பட் நமக்கு இங்கே ரீட்டார்டேஷன் கேட்டதுனால ஏக்கு பதிலாக மைனஸ் சைன் போடணும். அப்போ யூ ஸ்கொயர் மைனஸ் 2as. ஓகேவா. வி வேல்யூ என்னது, நமக்கு ஃபைனல் வேல்யூ என்னது 0. அப்போ 0 ஈக்குவல் டு u உடைய வேல்யூ 15. ஸோ 15 ஸ்கொயர் மைனஸ் 2g இன்ட்டு 225. ஓகேவா. ஸோ 15 ஸ்கொயர் வேல்யூ என்னது 225 மைனஸ் 2, சாரி இது ஏனே வச்சுருப்போம், ஏன்னா கால்குலேட் பண்ண போகிறோம், 225. அப்போது எனக்கு 2a இன்ட்டு 225 உடைய வேல்யூ 225க்கு ஈக்குவல். ஸோ கேன்சல் பண்ணணுன்றதுனால நான் மல்டிப்ளை பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ 225 by 2 இன்ட்டு 225, 225 கேன்சல் அவுட் ஆயிரும். இப்போ 1/2 மட்டும் இருக்கும். அப்போ ஆக்சிலரேஷன் வேல்யூ என்னது 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் நெகட்டிவ் ஆக்சிலரேஷனோட வேல்யூ. ஃபைனலாக ரீட்டார்டேஷன் நம்ம அதை மைனஸ்ன்னு போட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டீடைல் கொஸ்டினில் இருக்குது. ஸோ டீட்டெயிலில் உள்ளது கொஸ்டின் என்ன அப்படின்னா, obtain an expression for the time period of a simple pendulum by the method of dimensions. T depends on mass, length L, and acceleration due to gravity G. K equal to 2πன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து டைமென்ஷனல் எப்படி ரிலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ டீயோடைய வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, உங்களுக்கு மாஸ், லென்த், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதோட பவரில் ஏபிசின்னு போடணும். ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ MA L பவர் B G பவர் Cன்னு சொல்லி போனோம். இப்போ இதில் ஏபிசி வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அதுக்கு முதல் டைமென்ஷனல் ஃபார்முலா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நமக்கு எல்லுக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லுக்கு என்னது, சாரி டைமுக்கு என்னது T பவர் 1. கேன்றது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே விட்டுருங்க. எம்னா மாசு, இப்போ கேப்ஸில் M பவர் ஏன்னு சொல்லி போடுவோம். எல்லுனா லென்த்து, எல்லுன்னு போடுவோம், எல் பவர் பி. ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆக்சிலரேஷன்னா நமக்கு ஆக்சிலரேஷன் ஆல்ரெடி என்ன தெரியும், L T பவர் -2. இதை அங்கே வேணும்னா நான் செஞ்சுக்கோங்க, இல்லை டேரெக்டாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. L T பவர் -2 பவர் C. ஸோ இப்போ பவர் இப்போ உள்ளே கொண்டு வந்து எழுதிங்கன்னா என்ன வரும், M பவர் A, L பவர் B, இங்கே ஒரு L இருக்குது, அதுக்கு பவரில் C இருக்குது. அப்போ L பவர் B ப்ளஸ் C, T பவர் -2C இப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவரில் எம்முக்கும் எல்லுக்கும் ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு டேர்மே இல்லை அப்படின்னா பவரில் 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ கம்பேர் பண்ணும்போது எம்மோடைய வேல்யூ இங்கே 0, அப்போ A ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு B ப்ளஸ் சியோடைய வேல்யூவும் அங்கே 0 தான். B ப்ளஸ் C ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு -2Cயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், Tக்கு பவரில் 1 இருக்குது, அப்போ 1க்கு ஈக்குவல். அப்போ C வேல்யூ என்னது -1/2. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V ஈக்குவல் டு -C, அப்போது மைனஸ் ஆஃப் -1/2. இப்போ B உடைய வேல்யூ 1/2. அப்போ A உடைய வேல்யூ 0, B உடைய வேல்யூ 1/2, C உடைய வேல்யூ -1/2. இப்போ இந்த எல்லாத்தையும் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், T ஈக்குவல் டு K M பவர் 0, Lக்கு B உடைய வேல்யூ 1/2, G பவர் -1/2. பவர் ரெண்டு சேமாக இருந்து பட் சைன் வேறையாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ல உள்ளது டினாமினேட்டரில் போடணும்னு அர்த்தம். பவரில் 0 இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ K L/G 1/2னா ரூட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ அதனால் ரூட் L/G. அப்போ டீயோட வேல்யூ என்ன கிடைக்கும், கேக்கு வேல்யூ அவங்க முதலே கொடுத்துட்டாங்க 2πன்னு. ஸோ அப்போ 2π ரூட் L/G. இதுதான் இதுக்குரிய ஆன்சர்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஷார்ட் ஆன்சர் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஷார்ட் ஆன்சர் வந்து 3 மார்க்ஸில் இருக்கு கொஸ்டின். அது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, an object is projected at an angle such that the horizontal range is 4 times the maximum height. What is the angle of projection of the object? ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்டைல் மோஷனில் தூக்கி போகிறோம். ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னது? இப்படி தூக்கி போகிறது. ஸோ அப்படி தூக்கி போடும்போது என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ அந்த ரேஞ்சோடைய வேல்யூ, ஹரிசாண்டல் ரேஞ்சுங்கிறது இதுதான். இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சோடைய வேல்யூ வந்து இந்த மேக்சிமம் ஹைட்டை விட 4 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது அதோடைய ஆங்கிள் தீட்டா வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன தெரியணும்? ரேஞ்சோட வேல்யூ தெரியணும். ஸோ ஆர் ஃபார்முலா என்னது நமக்கு? ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2θ/g. ஸோ இதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து 4 டைம்ஸ் தி மேக்ஸிமம் ஹைட். அப்போ இந்த ரேஞ்சுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? 4hன்னு போட்டுக்கலாம். 4h ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2θ. அப்போ சைன் 2θனா 2 sin theta cos theta அப்படின்னு சொல்லி கிடைக்கும் by g. அதே மாதிரி நமக்கு ஹைட்டுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஸோ ஹைட்டோடைய ஃபார்முலா என்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஹைட்டுக்கு ஃபார்முலா என்னது? u ஸ்கொயர் 4 டைம்ஸ் ஆல்ரெடி இருக்கு. u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by g. ஸோ இப்போ இந்த சைடு ஆல்ரெடி என்ன இருக்கு? u ஸ்கொயர் 2 sin theta cos theta by g. So g cancel out ஆயிரும். வேற என்ன கேன்சல் ஆகும்? sin cancel out ஆயிரும். u ஸ்கொயர் cancel out ஆயிரும். இதில் உள்ள 2ம் இதுவும் 4ம் cancel out ஆகி 2ம் கிடச்சிடும். ஓகேவா? நமக்கு இப்போ இதில் என்ன வேணும்? தீட்டாவுடைய வேல்யூ தான் வேணும். இப்போ இங்கே sin theta இருக்கு, இங்கே cos theta இருக்கு. அப்போ என்ன வரும்? sin theta by cos theta ஈக்குவல் டு, ஸோ அதுவும் உங்களுக்கு கேன்சல் அவுட் ஆயிருக்கும். ஸோ கேன்சல் அவுட் ஆனால் உங்களுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா தீட்டாவுடைய வேல்யூ தான் வரும். ஸோ சைன் தீட்டா பை டான் தீட்டா, சாரி காஸ் தீட்டா உங்களுக்கு டான் தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ டானோடைய எந்த வேல்யூக்கு நமக்கு இங்கே வந்து ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு சைனோடைய வேல்யூ, சைன் டானோடைய வேல்யூ, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 2 மிஸ் பண்ணிட்டோம். இந்த சைடு இன்னும் ஒரு 2 இருக்கு. சைன் 2θ இருக்குல்ல, ஸோ இங்கே ஒரு 2 இன்னொரு 2 வரும். ஸோ அப்போ அந்த 2 கேன்சல் அவுட் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ அங்கேயும் கேன்சல் அவுட் ஆகி 1 வந்திருக்கும். ஸோ அப்போ tan தீட்டாவுடைய வேல்யூ எப்போ 1 இருக்கும்? தீட்டாவுடைய வேல்யூ 45 டிகிரியாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். சரி, நான் ஒரு 2 மிஸ் பண்ணிட்டேன், எங்கே விட்டுருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஆன்சர் வரும். ஆரோட வேல்யூ u ஸ்கொயர் sin 2θ/g. அதில் sin 2θக்கு பதிலாக 2 sin θ cos θ போட போகிறோம். அதே மாதிரி இந்த ரேஞ்சோட வேல்யூ 4 டைம்ஸ் தி h இருக்கு. ஸோ இங்கனக்குள்ள ஒரு 2 விட்டுட்டேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுடைய ஃபார்முலாவில் 2gன்னு வரும். ஸோ மேலே இருக்க 2ம் கீழே இருக்க 2 கேன்சல் ஆகிடும். இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ ஹைட்டோடைய ஃபார்முலா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ by 2g. ஓகேவா? ஸோ இங்கே இருக்க 4ம் இந்த 2 கேன்சல் அவுட் ஆகும். இந்த 2ம் கேன்சல் அவுட் ஆயிரும். g கேன்சல் அவுட் ஆயிரும். u ஸ்கொயர் கேன்சல் அவுட் ஆயிரும். sin θ by cos θ tan θ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி இருக்கும். ஸோ tan θ வேல்யூ எப்போ 1 இருக்கும்? 45 டிகிரின்னு இருக்கும்போது தீட்டாவோட வேல்யூ. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் மொத்தம் 3 2 மார்க் 3 மார்க் அண்ட் 1 டீடைல் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ சம்ஸ் நமக்கு எதுலனாலும் வரலாம். ஸோ சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செஞ்சு பார்க்குறோமோ அவ்வளோக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக சம்ஸ் வர்றது தான் வரும். மேக்ஸிமம் ஒரு 20 to 30 சம்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சம்ஸில் வேறு டவுட்டுன்னா பாருங்கள். ஸோ லாஸ்ட் சம் மட்டும் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபார்மில் டேரெக்டாக போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பார்த்தா ஆன்சர் வருதுன்னு செக்